ஆமா, சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகனுக்கும் சீமான பற்றி ஒரு விஷயத்த நம்ம அண்ணன் திருச்சி சிவா பையன் சொல்லியிருக்காரு. அவருக்கு நமக்கு சம்பந்தம் இருந்தார். அவர் சொன்ன செய்தியை நான் சொல்றேன். அவ்வளவு கேவலமானவங்க ரெண்டு பேரும். இன்னொருத்த முட்டாட்டிய யாரு கட்டிக்கிறது போட்டி போட்ட பையன் ரெண்டு பேரும். அதுல மிஞ்சுகிட்டவன் இந்த சாட்ட பையன். இவன் தலைவரை பத்தி பேசுறான். நம்ம தலைவர் இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 96 வயது வரை ஆழ்ந்து நீண்ட காலம் வாழ்ந்து இந்த மக்களை காப்பாற்றிய அற்புதமான தலைவர் ஒரு தலைவர் இந்தியாவிலேனாக்க நம்முடைய தலைவர் கிடையாது. அவரை பற்றி பேசுவதற்கோ விமர்சனம் பண்ணுவதற்கோ எந்த தலைவனுக்கும் அருகதை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் கலைஞரையும் தலைவர் கலைஞர் குடும்பத்தை பேசுகிறது மட்டும் கருத்தியலா? இனிமேல் மேடையில் எவனும் பேச முடியாது. இந்த மாவட்டத்தில் பேசிவிட்டு திரும்பி செல்ல முடியாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கழக தோழர்கள் அது உறுதியாக இருக்க வேண்டும். அது என்ன நடந்தாலும் அது நடக்கிறதுல முதலிடத்தில் நான் முதல் சொன்ன செய்திய முதல் ஆளாக நான் இருப்பேன் என்ற செய்தியை மட்டும் சொல்லி யாருக்கும் பயந்து அந்த கட்சிக்கெல்லாம் என்ன ஓட்டு. இன்னைக்கு விக்கிரவாண்டியில தேர்தல். அந்த தேர்தல் நம்முடைய அந்நியர் சிவா 1,24,000 ஓட்டு வாங்கி இருக்கிறார். சீமா வாங்கி இருக்கிற ஓட்டு 10,800. ஏண்டா கம்யூனிட்டி இன்னும் 12 மடங்கு ஓட்டு வாங்கினாதான்டா நீ எங்கள்கிட்ட வரலாம். நீ எப்ப எம்எல்ஏ ஆகிறது, மந்திரி ஆகிறது, முதலமைச்சர் ஆகிறது, மண்ணவாரி போடுறது, தமிழனை பாதுகாத்துறான். இருக்கிறவன முழுக்க பாட்டாங்கிறான், இருக்கிறவன முழுக்க அப்பங்கிறான். எத்தனை அப்பண்டா உனக்கு? வாவுசி எங்களுக்கு பாட்டம் இல்ல, காமராஜ் எங்களுக்கு பாட்டம் இல்ல, இந்த நாட்டில் வாழ்ந்த பெரிய தலைவர்கள் எங்களுக்கு பாட்டம் அப்பா இல்ல, உனக்கு மட்டும் தானா? நீ தமிழனா? அவனை தமிழனே இல்லைங்கிறான். அவனை மலையாளி இல்லைன்னு ஒரு பதிவு வந்திருக்கு, மலையாளின்னு ஒரு பதிவு வந்திருக்கு. இவ்வளவு கேவலமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் குடும்பத்தை விமர்சிக்கிறார்கள். நாம் இனிமேலும் அனுமதிக்க கூடாது.